just 11 years, 6 months old. What do you want to do when you grow up? I want to become the youngest world chess champion. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னு பார்த்தாப்புல நம்ம ஏற்கனவே ஒன்று நடக்க போகிறது, அதாவது ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் ஒன்று நடக்க போகுது, அந்த நடக்க போகிறதுக்கு ப்ரீ பிளான்டாக நம்ம ஒன்று பண்ணி அதை வந்து அச்சீவ் பண்ணுறது பற்றி மேனிஃபெஸ்டேஷன். யாருமே வந்து ஃப்யூச்சரை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். இப்போ நான் ஃப்யூச்சரில் வந்து பணக்காரன் ஆகணும், ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், ஃப்யூச்சரில் நான் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்மளோட லைஃபவே வந்து இப்போயே நம்ம மாற்றினோம்னா கண்டிப்பாக அந்த கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இதை வந்து ரீசெண்டாக இப்போ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. யார் மூலமானா குகேஷ் மூலமாக. ஸோ ஒரு 18 இயர்ஸில் வந்து அவங்க வந்து வேர்ல்டு சாம்பியன் அடிச்சிருக்காரு. ஸோ அதை வந்து 7 வயசுலேயே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் 7 வயசுலேயே வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து கண்டிப்பாக வேர்ல்டு சாம்பியன் ஆவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அவர் சொன்னதுனால மட்டும் ஆகலை, அவர் அதுக்காக ஒர்க் ஆன் பண்ணியிருக்காரு. அதாவது தன்னோட டே டு டே லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போ அவர் வந்து சக்ஸஸ் அடைஞ்சிருக்காரு. ஸோ இது சாதாரண காரியமானு கேட்டப்பல கண்டிப்பாக கிடையாது. அதுக்காக அவர் வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பார், நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தாட்ஸை வந்து கோல்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கார். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாருனாலையும் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம், ஸோ நம்மளும் அதை எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலான்றதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து எப்பயுமே ஒன்று நடக்க போகுது, நம்ம பணக்காரன் ஆகணும், ஸோ நம்ம நினச்ச லைஃப்பை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதிகமாக வந்து ஆசைப்படக்கூடாது. ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதிகமாக ஆசையே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆசை இல்லாத மனுஷன் எவனுமே கிடையாது, பட் எல்லாமே லிமிட்டட் தான். ஸோ லிமிட்டடாக எந்த ஒரு ஆசைப்படாலும் யூனிவர்ஸே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்க டக்குன்னு 1,00,000 சம்பளம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பேராசை. ஸோ அப்படி இல்லாமல் 30,000, 40,000, 50,000 ஸோ இந்த கால்குலேஷன்ஸில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து யூனிவர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஸோ செகண்ட் கேட்டகரி என்னதுன்னா, இப்போ நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வந்து சிஇஓ ஆகணும், ஸோ நான் வந்து 10 லட்ச ரூபா உடனே எனக்கு கிடைக்கணும் லாட்ரியில். ஸோ இதெல்லாம் வந்து என்ன கேட்டகரியில் வரும்னா பேராசை கேட்டகரியில் வரும். ஸோ ஆசையே படக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லவே கிடையாது. ஸோ ஆசைப்படலாம், பட் வந்து நீங்கள் எனக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்கியா என்னன்றது தான் ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணுமா. அதாவது இப்போ என்ன சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம டெய்லி ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இன்டர்வியூக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறதுனாலும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறதுனாலும், ஸோ ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணணும், ஸோ அதுக்காக இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இந்த இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலும், ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இது வந்து ஒர்க் பண்ணும். ஸோ அப்படி எதுவுமே இல்லாமல் நான் டக்குன்னு இங்கிட்டு போகணும், எனக்கு யூனிவர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும், எனக்கு லக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கு பேர் தான் பேராசை. அதாவது எலிஜிபிளுக்கு ஆசைப்படுங்கன்னு சொல்கிறாங்க, பேராசைக்கு ஆசைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. Most important quality is to just enjoy chess and be confident all the time and never give up. I want to become the world champion. ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ வந்து 1 ஹவரில் வந்து ஒரு மீட்டிங் இருக்குது இப்போ மெரினா பீச் பக்கத்தில் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம போகணும் அப்படின்னா இங்கே வந்து நான் 1 ஹவருக்கு முன்னாடி கிளம்பி ரெடி ஆகிட்டு ஒரு ஆட்டோக்காரன்கிட்ட சொன்னோம்னா அவர் டேரெக்டாக போய் அங்கே போய் விடுவார். ஸோ இது நார்மல் ப்ராசஸ். பட் இங்கே வந்து நான் வந்து ஹோட்டல் சாப்பிட்டு போகணும், இல்லைன்னா நான் மியூசியம் பார்த்துட்டு தான் போகணும்னு சொன்னால், ஸோ ஆட்டோக்காரனை ஸோ 1 ஹவரில் அவர் கொண்டு போய் அங்கே விடுறது வந்து கொஸ்டின் மார்க். ஸோ செகண்டரி வந்து என்னதுன்னா, இங்கே மியூசியம் போகிறதும் ஹோட்டல் போகிறதும் ஏதாச்சும் ஒன்று போனால் கூட அங்கே டைமிங் வந்து ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ் இங்கே ஒர்க் பண்ணியிருக்க எதுவுமே வந்து அங்கே கால்குலேட் ஆகாமல் ஃபுல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ இதான் அந்த கான்செப்ட். நம்ம ஒர்க் டெய்லி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க அது மேசிவான ரிசல்ட்டில் வந்து இங்கே நிற்கும், பக்கத்தில் நிற்கும். அப்போ லக்கோ யூனிவர்ஸோ காடோ ஸோ அது வந்து நம்ம ஹெல்ப் பண்ணி ஸோ இதை வந்து இந்த ப்ராசஸை வந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்ஸே ஹெல்ப் பண்ணும், அதாவது இந்த உலகமே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை காடாகவும் வச்சுக்கலாம், ஸோ நம்ம லக்காகவும் வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்க அந்த இது வந்து எப்படி வந்து நம்ம லைஃப்பில் வந்து மேனிஃபெஸ்ட் மூலமாக வந்து சக்ஸஸ் அடைகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதையும் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ், அதாவது இவன் எனக்குள்ள ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கானா, ஸோ இவனுக்கு ஏதாச்சும் லக்கு மூலமாகவோ இல்லை ஹெல்ப் மூலமாகவோ வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அதாவது நம்ம டெய்லி அதை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தாலும்
ஸோ டெய்லி இதை நம்ம பண்ணியே ஆகணும்னு நம்ம இந்த வெறியாக இருந்தாலும், ஸோ எக்ஸாம் நல்லா படித்து பாஸ் ஆகணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கும், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கோல்ஸ்லாம் வந்து நம்ம லைஃப்பில் அப்பப்போ இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி அதை பற்றி பேசுவோம், அதை பற்றி நினைப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன ஆகும்னா, இந்த யூனிவர்ஸே இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ப்ராசஸ் வரும். ஸோ அப்படி இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது மேனிஃபெஸ்டேஷன். லக்கு மூலமாகவும் யாராச்சும் தெரிஞ்சவங்க மூலமாகவும் ஸோ அவங்களுக்கு அந்த நீடு வந்து இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ நம்மளை கூப்பிட்றப்பையும், ஸோ இங்கே வேக்கன்சி இருக்கும் ஜாபுக்கு, அப்படி இருக்கப்போ அந்த வேக்கன்சிக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஸோ ஏதாச்சும் ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து கிளிக் ஆகிறதும், சின்ன ஒரு சம்பளத்துலேருந்து ஒரு 40,000 சம்பளத்துக்கு ஜம்ப் ஆகிறதுக்கும் இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் கொண்டு வருது. இது வந்து மேனிஃபெஸ்ட்னு சொல்லலாம், லா ஆஃப் அட்ராக்ஷனும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க கால்குலேஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா, நம்ம அதை பற்றி டெய்லி நினைக்கிறனால. ஸோ நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப பாசிட்டிவ் மைண்டில் வந்து நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பாக 100% இருந்தால் கூட நம்மளுக்கு சக்ஸஸ் தான். ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக எந்த ஒர்க்குமே அது பண்ண போகிறதே கிடையாது. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் இது நம்மளுக்கு நடக்கணும், இது நம்மளுக்கு கிடைக்கும், ஸோ நம்மளுக்கு பணக்காரனாகும், நம்மளுக்கு மணி தேவை, நம்மளுக்கு வந்து பவர் தேவை, ஸோ நம்மளுக்கு வந்து ரெஸ்பெக்ட் தேவை, நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான லைஃப் தேவை. ஸோ இந்த மாதிரி நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா, அதாவது திங்க் பாசிட்டிவ் தான் சொல்ல போனோம்னா, நம்ம எப்பயுமே ஒரு பாசிட்டிவாக நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அது கண்டிப்பாக வந்து ஸோ ஆட் ஆன் ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமாக மேசிவாக க்ரோத் ஆகி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் தாட்டே நம்ம லைஃப் ஃபுல்லாமே கொண்டு வந்துடும். யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்குது, ஸோ காடுன்னு ஒன்று இருக்காங்க, ஸோ நம்மளுக்கு மேலே ஒரு எனர்ஜி இருக்குது சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நெகட்டிவ் அப்படியே தவிர்த்து வச்சுட்டு நம்ம பாசிட்டிவ் மைண்ட் தாட்டில் இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்மளை வந்து பூஸ்டப் பண்ணி விடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. அதாவது நான் ஏற்கனவே வந்து இதை வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன், நான் ஏற்கனவே பணக்காரன் ஆகிட்டேன், நான் ஏற்கனவே பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன், நான் ஏற்கனவே வந்து ஸ்கூல் கட்டியிருக்கேன், நான் காலேஜ் கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து பண்ண மாதிரி இமேஜினேஷன் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம தாட்ஸ் தான் வந்து ரியாலிட்டியாக கோலாக ஃபோக்கஸ்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம தாட்ஸை வந்து நல்லா பியூராக வச்சுக்கணும், யாருக்கும் நெகட்டிவாக எதுவும் நினைக்கக்கூடாது. ஸோ எந்த ஒரு பேட் இம்ப்ரெஷனும் வந்து நம்ம மேலே வந்துடக்கூடாது, எந்த ஒரு நெகட்டிவான சைட்லேயும் நம்ம போயிடக்கூடாதுன்றதுக்காக ஸோ நம்ம தாட்ஸை வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவும் பாசிட்டிவ் மைண்ட் தாட்டாக வச்சுட்டே இருந்தோம்னா நம்ம கூட இருக்கவங்களும் பாசிட்டிவாக இருப்பாங்க. ஸோ நம்மளுமே வந்து பாசிட்டிவாக இருப்போம் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு யார் நம்புகிறாங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம நம்பணும். ஸோ என்னால் அதை பண்ண முடியும், ஸோ என்னால் அதை செய்ய முடியும், அவன் வந்து சொல்லிட்டு போயிட்டான்றதுக்காக நம்ம வந்து டிப்ரெஷன் ஆகிட்டு அதை விட்டுட்டு போகிறது பெரிய தப்பு. இப்போ வந்து அவர் 7 வயசில் சொன்னது வந்து எல்லாருக்குமே இவன் என்னடா பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சாலும், ஆனால் அவர் வந்து குகேஷ் வந்து நினைக்காம அவர் வந்து அதுக்கான ஒர்க் ஆன் பண்ணி இப்போ வந்து சாம்பியனாக இருக்கார். ஸோ அதே அந்த கான்செப்ட் தான். அதாவது இப்போ நான் வந்து இருக்கேன்னா நான் பண்ண போகிறேன், நான் ஒர்க் ஆன் பண்ண போகிறேன், ஸோ அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன், அதுக்காக நான் என்னோட படிப்பையும் முடிச்சுட்டு சைட் பை சைடாக இந்த ஒர்க்கை நான் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன், என்னைக்காவது ஒரு நாள் வந்து சக்ஸஸ் ஆகுன்ற கான்செப்டில். கோல் ரொம்ப தூரத்தில் இருக்கும், பட் அந்த கோலை வந்து நான் ஏற்கனவே வந்து அச்சீவ் பண்ணிட்டேன், அந்த அச்சீவ் பண்ண கோலுக்கு இந்த ப்ராசஸ்லாம் நான் பண்ணால் எனக்கு அந்த கோல் வந்து ஈஸியாக கிடச்சிருன்ற பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ உங்களோட மேனிஃபெஸ்டேஷன், உங்களோட கோல், ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பாய்.